ஒரு மனிதன் ஒரு ஆசிரியரிடத்தில் போய் எனக்கு இதை சொல்லித்தாரும் என்று கேட்கிறான் என்று சொன்னால் அந்த காரியம் அவனுக்கு தெரியவில்லை என்று தானே அர்த்தம்? ஆமாவா இல்லையா? பேசுவீங்களா இல்லையா? ஆமே. ஐயா எனக்கு இது தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த காரியம் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை இவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை இவங்க பார்க்கிறாங்க. அவருடைய ஜெப வாழ்க்கை மகிமையா இருக்கு. இரவெல்லாம் ஜெபிக்கிறார். காலை வந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அப்ப இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை அவங்க தூரத்திலிருந்து கவனிக்கிறாங்க. இப்போ அந்த அளவிற்கு இவர்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை, தங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை. அப்ப ஜெபிக்கிறவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெப வாழ்க்கை குறித்த அறியாமை யாருக்குள்ள இருக்கிறது? யாருக்குள்ள இருக்கிறது? சீஷர்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஜெப ஜீவியத்தில் அறியாமைகள், ஜெப வாழ்க்கையில் அறியாமைகள், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அறியாமை யாருக்குள் இருக்கிறது? அமை தோத்திரம், அமை சீஷர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் அப்பொழுதும் சீஷர்கள், அவர்கள் அப்பொழுதும் அப்போஸ்தலர்கள். ஆனால் அவர்களுடைய ஜெப வாழ்வை குறித்த அறியாமை அவர்களுக்குள் இருந்தது. ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. அதனால ஆண்டவரிடத்தில் போய் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே,